நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் யாரும் நமக்கு வழிகாட்ட மாட்டாங்க. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம பாதையை நாமே உருவாக்கணும். தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற ஒரு பையன் வாழ்ந்தான். அவன் ஒரு சாதாரண குடும்பம். ஆனா அவன் கனவுகள் மட்டும் சாதாரணமில்லை. அவை வானத்தை தொடும் அளவுக்கு பெரியது. நான் ஒரு நாள் பெரிய ஆளாகணும் என்று அவன் அடிக்கடி சொல்வான். ஆனா அவனை சுற்றியிருந்த மக்கள் அவனோட கனவுகளை கேட்டு சிரித்தார்கள். நீயா? இது உன்னால முடியாது. அந்த வார்த்தைகள் அவனோட மனசுக்குள் ஆழமாக விழுந்தது. 12ஆம் வகுப்பு முடிந்ததும் வாழ்க்கை அவனை சோதிக்க ஆரம்பித்தது. பணம் இல்லை. மேல் படிப்பு அன்சர்டன். வழி தெரியாத இருள். ஒரு நாள் அவன் அப்பா சொன்னார், வேலைக்கு போனா நல்லது. அந்த ஒரு வாக்கியம் அவன் உள்ளத்தை உடைத்தது. அவன் கனவுகளும் அவன் நிலைமையும் ஒரே நேரத்தில் போராட ஆரம்பிச்சது. ஆனா அந்த இரவு அவன் தனியாக அமர்ந்திருந்தான். அவன் கண்களில் கண்ணீர், ஆனா மனசுக்குள் ஒரு தீ. அவன் மெதுவாக சொன்னான், என் வாழ்க்கையை நான் தான் மாற்றணும். அடுத்த நாள் முதல் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. காலை வேலை, இரவு படிப்பு. ஒரு சின்ன ஹோட்டலில் வேலை பார்த்தான். சோர்வுடன் இருந்தாலும் அவன் கனவுகளை விடவில்லை. சில நாட்கள் தோல்வி, சில நாட்கள் கஷ்டம், சில நாட்கள் இது வேண்டாம்னு தோன்றும். ஆனா அவன் ஒருபோதும் நிற்கவில்லை. ஏன்னா அவன் தெரிஞ்சிருந்தது, நிற்கிறவங்க தான் தோல்வி அடைவாங்க. ஒரு நாள் அந்த ஹோட்டலுக்கு வந்த ஒரு மேனேஜர் அவனை கவனித்தார். அவனோட உழைப்பும் அவனோட நேர்மையும். அவர் சொன்னார், உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். அது அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம். இன்டர்ன்ஷிப், அதுக்கு பிறகு ஜாப், பிறகு growth. ஒவ்வொரு நாளும் அவன் தன்னை நிரூபித்தான். பல வருடங்கள் கழித்து அதே அரவிந்த் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தான். அவன் ஒரு நாள் திரும்பி பார்த்தான். அவன் ஆரம்பித்த அந்த சின்ன கிராமத்தை. அவன் சிரித்தான். மெதுவாக சொன்னான், யாரும் எனக்கு வழிகாட்டல. நான் தான் என் பாதையை உருவாக்கினேன். உன்னால முடியாது என்று சொல்லும் உலகத்துக்கு நீயே உன் பதிலாகு.